உங்களுக்கு எக்ஸசிவ் ஹேர் ஃபால் இருக்கா? உங்களுக்கு ஏற்படுற அந்த எக்ஸசிவ் ஹேர் ஃபால வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே சமயத்துல அந்த எக்ஸசிவ் ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற அந்த ஹேர் ப்ராடக்ட்னால நம்மளோட ஸ்கேல்ப்க்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கான ஹேர் ஆயில் தான். அது என்ன ஹேர் ஆயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் ஆயில்ல எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இல்ல. ஜென்ரலா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சல்பைட், பாராபின், சிலிக்கான், மினரல் ஆயில் இது மாதிரியான எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இந்த ஹேர் ஆயில்ல வந்து இல்ல. இந்த ஹேர் ஆயில வந்து எதுக்கு ஃபார்முலேட் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற எக்ஸசிவ் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அப்படி எக்ஸசிவ் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேர் growth வந்து ப்ரோமோட் பண்றதுக்கும் இந்த ஹேர் ஆயில வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், நான் கிரேசி. இந்த நான் கிரேசினா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எந்த கிரேசி அண்ட் ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆகுது. இது மாதிரியான கேரக்டரை வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து கொண்டிருக்கனால உங்களோட ஹேர் டைப் வந்து என்னவா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து சூட்டபிள் ஆகும். அதாவது உங்களுக்கு வந்து ட்ரை ஹேர் இருந்தாலும் சரி, ஆயிலி ஹேர் இது மாதிரி எந்த ஹேர் டைப்பா இருந்தாலும் கூட டெய்லி யூஸ் பண்றதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். இந்த ஹேர் ஆயில்ல உள்ள நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆனியன் பிளாக் சீட் ஆயில், கேஸ்ட்ரோல் ஆயில், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இது மாதிரியான ஏகப்பட்ட நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸை வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு. இந்த ஹேர் ஆயில்ல உள்ள ஒரு முக்கியமான நேச்சுரல் இன்கிரீடியன்ட் என்ன சொல்லலாம்னா ஆனியன் பிளாக் சீட் ஆயில். இந்த ஆனியன் பிளாக் சீட் ஆயில்ல பாத்தீங்கன்னா சல்ஃபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஆனியன் பிளாக் சீட் ஆயில் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது, நமக்கு ஏற்படுற எக்ஸசிவ் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றது, இது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growth வந்து ஸ்டிமுலேட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆனியன் பிளாக் சீட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து இந்த கேஸ்ட்ரோல் ஆயில் பாத்தீங்கன்னா ரெசினாலிக் ஆசிட்டை வந்து கண்டெயின் பண்ணிருக்கு. இந்த ரெசினாலிக் ஆசிட் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்க்கு டைரக்டா நரிஷ்மென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற பிரேக்கரேஜை வந்து பிரிவென்ட் பண்றது, ப்ரீவியஸா உள்ள தின் ஹேர் எல்லாம் திக்கா சேஞ்ச் பண்ணி ஹேர் growth வந்து ப்ரோமோட் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரெசினாலிக் ஆசிட்டை வந்து கண்டெயின் பண்ணிருக்க இந்த கேஸ்ட்ரோல் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. இந்த கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஹேர் எல்லாம் மாய்ச்சர் பண்றதுல இருந்து ஹேர் டேமேஜ் எல்லாம் ரிப்பேர் பண்றது, ஃப்ரிஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்றது, நம்மளோட ஹேருக்கு வந்து நேச்சுரல் சைன் கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன். அந்த புரோட்டீன் லாஸஸை பிரிவென்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து இந்த ஆல்மண்ட் ஆயிலோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயில்ல விட்டமின் இ அண்ட் மெக்னீசியம் வந்து ரிச்சா இருக்கறனால நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ப்ரீவியஸா ஏற்படுற ஹேர் பிரேக்கரேஜை வந்து பிரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேருக்கு வந்து ஸ்மூத்னஸ் கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃபேட்டி ஆசிட் வந்து ரிச்சா இருக்கறனால இந்த ஆலிவ் ஆயில் பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி உள்ள இந்த என்விரான்மென்ட்னால ஏற்படுற ஹேர் டேமேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேருக்கு வந்து டைரக்டா வந்து நரிஷ்மென்ட் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து ஒரு ஷைன் லுக் கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. இந்த ஹேர் ஆயிலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஹேர் ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில இருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆயிலை வந்து உங்களோட பாம்ல எடுத்துக்கிட்டு, அதாவது உள்ளங்கையில எடுத்துக்கிட்டு நல்லா 2 கையில வார்ம் பண்ணிட்டு சர்க்குலேஷன் மோஷன்ல மசாஜ் மெத்தட்ல அப்ளை பண்ணும்போது நல்லா அப்சர்வ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கேல்ப்ல பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மசாஜ் மெத்தட்ல நம்மள அப்ளை பண்றதுனால இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்லாம் பாத்தீங்கன்னா ஈவனா அப்ளை பண்ண முடியும். நீங்க இந்த ஹேர் ஆயில நைட் அப்ளை பண்ண போறீங்களா இல்ல மார்னிங் அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. நைட் அப்ளை பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு டீப் நரிஷ்மென்ட் நடக்கும். அதாவது நல்லா அப்சர்வ் ஆகி டீப் நரிஷ்மென்ட் நடக்கும். அப்படி நைட் அப்ளை பண்ற உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க வந்து மார்னிங் அப்ளை பண்ணலாம். ஆனா மார்னிங் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா 3 to 4 ஹவர்ஸ் வந்து இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து இருக்கணும். அப்பம்போது தான் நல்ல அப்சர்வேஷன் நடந்து உங்களுக்கு வந்து ஹை பெனிஃபிட் கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணும்போது ஒரு மைல்டான வந்து ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத மாதிரியா ஒரு ஷாம்புவா இருக்கணும். ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்னா சல்பேட், பாராபின் இது மாதிரி எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இல்லாத ஒரு ஷாம்புவை வந்து ஒரு மைல்டான ஷாம்புவை நீங்க வாஷ் பண்ணும்போது கண்டிப்பா அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் ஆயில ஒரு வீக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணணும். அதுக்கு அதிகமா நீங்க எவ்வளவு வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா மினிமமா 3 to 4 டைம்ஸ் வந்து நீங்க கன்சிஸ்டன்ஸா ரெகுலரா அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட்டை வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும்.